நானே ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 வாரத்துக்கு தாங்க அது செய்யவா, இது செய்யவான்னு ஆர்வமா செஞ்சுட்ருப்பேன். அப்புறம் இருக்கிற மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவேன் நான். எங்க வீட்ல 2வது நாளே 2 கட்சியா பிரிஞ்சு என்ன குழப்பி விட்டுட்டாங்க. பெரிய புள்ள என்னன்னா, அம்மா இஃப்தாருக்குன்னு ஸ்பெஷலா எதுவும் செய்யாதீங்க. நீங்க எப்பவும் போலயே சமையல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சின்ன பொண்ணு வந்து, அக்கா பேச்செல்லாம் கேட்காதீங்க. நீங்க எப்பவுமே எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுப்பீங்கல்ல, அதே மாதிரியே செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்படி சொன்னா நான் என்னம்மா பண்றது? யார் பேச்சும்மா கேட்கறதுன்னு எனக்கே குழப்பமாயிடுச்சுங்க. சரி, பெரிய புள்ள வந்து நோம்போட ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சு மெச்சூர்டா பேசுறாங்க. ஆனா சின்ன பிள்ளைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போக போக தான் சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலேருந்து அவங்க நோன்பு வைக்கிறது என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காகவே அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தே பழக்கிட்டேன். அது டக்குன்னு சேஞ்ச் பண்ணவும் முடியாது. அதனால 2 பேர் சொல்கிறதையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி முதல்ல சாப்பாடு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஷர்பத்தும் கொஞ்சம் பஜ்ஜி மட்டும் செஞ்சிடலான்னு நினச்சி தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். தால்ச்சா மட்டும்தான் செஞ்சு முடிச்சிருந்தேன். ஆனால் கொஞ்சம் வெளியே போகிற வேலை வந்துடுச்சு. சரி, ரிட்டர்ன் போய் நம்ம சாப்பாடும் கிரேவி மட்டும் பண்ணுறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும்னு வரும்போதே ஆனந்தாஸ்லேருந்து கொஞ்சம் பானிபூரியும் கொஞ்சம் சமோசாவும் வாங்கிட்டு வந்துட்டேன். இறைவன் அருளால் 2வது நோம்பு ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. அப்புறம் நேற்று போட்ட வீடியோவுக்கு கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் மந்தி ரைஸும் சிக்கன் ஃப்ரையோட ரெசிபி கேட்டிருந்தாங்க. நேற்று நான் ரைஸ் மட்டும் பக்கத்தில் இருக்கிற நஹதி மந்தியிலேருந்து தாங்க வாங்கியிருந்தேன். ஆனால் அதே மாதிரி நான் வீட்டில் கூட செய்வேன். இன்ஷால்லா நான் கம்மிங் வீக்கில் கண்டிப்பாக ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு வ்ளாகில் பார்க்கலாமா?